ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எலெக்ஷன் டைமில் அதாவது நம்ம ஓட்டு போடுற டைமில் நம்ம வெட்ரன் ஆக்டர் சிவகுமார் சார் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேட்டி கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே இந்த டாஸ்மாஸ்க்கு இந்த குடிப்பழக்கத்தில் எவ்வளோ குடும்பம் பாதிச்சிருக்கு தெரியுமா? இது ரொம்ப அநீதி, ரொம்ப கஷ்டம்னெல்லாம் சொல்லிட்டு பெருசாக பேட்டி கொடுத்துட்டேன். அந்த பேட்டி பார்க்கும்போது நிஜமா சிரிப்பு தான் வந்தது. இந்த 5 வருஷமா ஒருத்தர் கோமையில படுத்துட்டு இருந்துட்டு, திடீர்னு கோமையில இருந்து எழுந்திரிச்சு வந்துட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த 5 வருஷமா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, என்னெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு எதுவுமே தெரியாம எலக்ஷன் டைமில ஓட்டு போட வரும்போது சின்னதா ஒரு குண்டு தூக்கி போட்டேன். நமக்கு தெரிஞ்சிடுச்சு, டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப விஜயம் வந்திருக்கு, அண்ணா டிஎம்கே இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு மாற்றம் வரப்போகுது. அப்போ சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கருத்து பேசிட்டு போகலாம், அப்படி வந்து பேசுற மாதிரி. ஒண்ணு பேசாம இருக்கணும். புரியுதா? ஒண்ணும் பேசாம இருங்க. இப்ப நம்ம இந்த அண்ணா டிஎம்கே இருந்தாலும், டிஎம்கே இருந்தாலும், டிவிகே இருந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் பேசாம இருக்கணும். அது விட்டுப்புட்டு டிஎம்கே பீரியட்ல எதுவும் பேசாம, டிவிகே, அண்ணா டிஎம்கே இவங்க எல்லாம் வரும்போது கருத்து பேச வரக்கூடாது. அது பெரிய தப்பு. புரியுதா? 5 வருஷமா எதுவும் பார்க்காத ஒருத்தரு, திடீர்னு வந்துட்டு கருத்தெல்லாம் பேசுனா, மக்கள் என்ன முட்டாளா? நீ செலிபிரிட்டியா இருக்கலாம், உன் பையன் எல்லாமே பெரிய நடிகரா இருக்கலாம். நீ எல்லாம் எத சொன்னாலும் அத அப்படியே விழுங்கணுமா? ஏன்னா மக்களுக்கு என்ன மூளை இல்லையா? கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லையா? 5 வருஷம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. இங்க போதைப்பொருள் இல்ல, இங்க எந்த வயலன்ஸும் இல்ல, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா எலக்ஷன் டைம்ல ஓட்டு போட வரும்போது தான் உனக்கு அந்த உணர்ச்சி வருது. உணர்ச்சி யோசனை. என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. இது தப்பு. இது தப்பு. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது பெரிய தப்பு. புரியுதா? அதனால பெரிய பெரிய கருத்தெல்லாம் பேசாம வயசாயிடுச்சுல்ல வீட்டில, பேரன் புள்ளைங்கள எல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இரு. பெரிய பெரிய கருத்தெல்லாம் பேசுறதுக்கு வெளிய வராத. அப்படி பேச இருந்தா எல்லா விஷயத்திலும் பேசு. அப்படி இல்ல சொசைட்டில எந்த அநீதியா இருந்தாலும் பேச மாட்டா. எனக்கு புடிச்ச விஷயம் மட்டும் தான் பேசுவாங்க. அப்படியெல்லாம் வரக்கூடாது. புரியுதா? ஒரு சிவகுமார் ஒரு ஆக்டர். ஒரு ரெஸ்பெக்ட் எப்பவும் இருக்கும். அந்த ஆக்டர் தேவையில்லாம அரசியல் பேச வந்தா, அரசியல் பேசினா திருப்பி அரசியல் வரும். நீங்க ஆக்டரா இருக்கும்போது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒரு அரசியல்வாதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது, நீங்க எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவா இருக்காங்களோ, அப்ப அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க பேசுவாங்க, திருப்பி பேசுவாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஆக்டரா நல்லபடியா இரு. நல்ல பேர்லாம் சம்பாதிச்சிருக்குல்ல. தேவையில்லாம அரசியல் பேசாத. அரசியல் பேசணும் இருந்தா, இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கணும். இந்த எலக்ஷன் டைம் வரை வெயிட் பண்ணக்கூடாது. அப்ப மக்கள் முட்டாள் கிடையாது. மக்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இந்த சினிமாக்காரங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? யாருக்காக பேசுவாங்க? எப்ப பேசுவாங்க? எதுக்காக பேசுவாங்க? எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அதனால கொஞ்சம் வாய மூடிட்டு உட்காரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். பை.